ரெட்ரோ நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2025 சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு? வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம். 2025 சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள். பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். 30 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஆயுள் காரகன். அது மட்டும்தான காரணம். அனுபவத்தை கொடுத்துருவார். பணம்னா என்ன, பட்டம்னா என்ன, பதவினா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, காதல்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, குழந்தைகள்னா என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அதனால தான் எல்லாருக்கும் பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம், பட்டம், பதவி, குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அமையும். ஆனால் இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ரொம்ப அனுபவமாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும், ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது. அதனால தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு மக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது 1 வருஷம், 1.5 வருஷம், 15 நாள், 35 நாள், 40 நாள், 60 நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பெயர்ச்சிகள் ஏற்படும். அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார். அப்போ ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார். ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும், ஆக முன்னாடி வீடு 2.5 வருஷம், தன் வீடு 2.5 வருஷம், அடுத்த 2ஆம் வீடு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7.5 வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர். மற்றவங்களாம் பலன் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், பணம், பட்டம், பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும். இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, சனியும் செவ்வாயும் பார்வை. அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 5 கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்சபூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போர் பதட்டம் இருக்கும், விலைவாசிகள் கூடும். மக்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும். இந்த நீரும் நிரப்பும், அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் என்ன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் சில வறட்சிகள், அதே நேரத்தில் பின்னாடி 6 மாதம் உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும், சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மார்ச் மாதம் இதுதான் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 30ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேர போகிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 5 கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் சேரும்போது தான் 2019 அந்த நோய் கிருமிகள் நமக்கு நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது, கிரகணம் வேறு அந்த பீரியடில். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் வேணும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம். 5 கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்.
எது எப்படி இருந்தாலும் மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து, இதெல்லாம் பொது பலன். இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன்தான். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது, உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே ஒழிய, இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார். ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். நமக்கு என்னங்க மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க. 12 ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் என்ன பார்ப்போம், பேசுவோம். மிதுன ராசி நேயர்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப நொந்துட்டீங்கல்ல. கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, சனீஸ்வரர் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவம். நீங்கள் எல்லாம் கோபம், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். அந்த கோபத்தையும் டென்ஷனையும் பங்க்சுவாலிட்டியும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக கொடுப்பார். நான் உங்களுக்கு ரிஷபத்துக்கு கூட சொன்னேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறான்னா எதெல்லாம் அமையும்? ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? ஒரு நல்ல வேலை அமையும், தொழிலில் மேன்மை அமையும், கணவன் மனைவி உறவு, சார் கல்யாணமே ஆகலை சார், கணவன் மனைவி உறவு கல்யாணம் ஆகும், ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் அவங்களோட உறவுகள் மேம்படும், பிள்ளைங்களுடைய படிப்புக்காக நீங்கள் வந்து வெளிநாடோ வெளிமாநிலமோ அவங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். எல்லாத்தையும் விட மன நிம்மதி வரும் சார். ஒரு வைப்ரண்ட்டாகவே இருந்தீங்கல்ல, கடந்த 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு அனல் மேல் பட்ட புழு மாதிரி இருந்தீங்க, ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவான வாழ்க்கையும் மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். இதை எல்லாத்தோட வீட்டில் பொருள் வந்து சேரும். பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கிறது, இல்லைனா பழைய ஃப்ளாட்டை கொடுத்துட்டு புது வீடு, தனி வீடு வாங்கிறது, கடன்களை தீர்க்கிறது, வியாதிகள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனசும் உடம்பும் திம்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். ஆனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கத்தான் செய்யும். ரொம்ப மேஜராக நீங்கள் உடனே நினைக்காதீங்க. கொஞ்சம் ரெகுலராக கை மருந்தெல்லாம் சாப்பிடாம நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது வெந்தயம் மிளகு அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய அனுபவங்களும் புதிய புதிய வேலைவாய்ப்பும் புதிய தொழிலும் உங்களுக்கு அமையும். கடந்த கால அனுபவங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.